ஜின் வழிபடக்கூடிய தெய்வமாக அதை எப்படி பார்க்கறது? வீட்டில் வழிபடலாமா? தாராளமாக செய்யலாம். இறைவன் தானே இங்கே படைச்சதே. இறைவன் படைப்பு தானே ஜின்னு. ஏன் இதை மட்டும் வழிபடக்கூடாது? புரியுதுங்களா? அது அவங்க மனசை பொறுத்து தான். புரியுதுங்களா? இப்போது கடவுள்களே ஒருத்தவங்க அப்பாவை குணங்குறாங்க, ஒருத்தவங்க பிள்ளையை வணங்குறாங்க, சிவபெருமானை ஒருத்தவங்க வணங்குறாங்க, பிள்ளை முருகரை ஒருத்தர் வணங்குறாங்க, விநாயகரை ஒருத்தவங்க வணங்குறாங்க. அவங்கவுங்க மனசு தான். புரியுதுங்களா? இப்போ நான் ஜின்னை வணங்குறேன், என் மனசு தான். ஏன்னா அதுவும் இறைவன் படைப்புன்னா அப்போ ஜின்னு இறைவனோட பிள்ளைகள் தானே. அப்போ யார் படைச்சது? ஜின்னு மட்டும் எங்கிறது வந்தது? ஓகே, சரியா? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜின் இப்போ உங்களை சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்களா, இல்லை இந்தியா முழுவதும் எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் இருக்கு? அது எவ்வளோ பேருன்றது ஒரு காலத்தில் கொஞ்சம் நிறைய ஆட்கள் இருந்தாங்க. இப்போ குறைஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வேறு லைனுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. வெளிநாடு படிப்பு வச்சு அந்த வேலை வேண்டாம், நைட்டை பகலை சுருகாட்டிலே அங்கே இங்கே கஷ்டப்பட முடியாதுன்னு நிறைய பேர் பாதையை மாற்றிட்டாங்க. ரேர் இப்போல்லாம் பொறுக்கி எடுக்கணும். ரேர் வாகன விபத்துகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இப்போ நிறைய பேர் வாகனம் வச்சுருப்பாங்க, வாகனத்தில் அன்றாடம் போகிற வரவங்க, அது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சிக்காமல் தவிர்க்கிறதுக்கு ஜின் மாந்திரிகத்தில் கண்டிப்பாக அது நமக்கு முக்கியமாக தேவை. இப்போது ஒரு வண்டியில் 1000 வண்டி போதுன்னா 1000 வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறது கிடையாது. யாருக்கு நேரம் கெட்டிருக்குதோ, யாருக்கு டைம் சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகும். அது சாதாரண அடியோடும் போகலாம், உயிரையும் எடுத்துடலாம். அது சிம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம செய்துட்டோம்னா அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஒரு ஆளுக்கு உண்டான நேரங்கள் கெட்டு போச்சுன்னா நேரம் இந்த மூலியமாக தான் டக்குன்னு உயிர் எடுத்துகிட்டு போயிடும். கேட்டால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆக்சிடென்ட்டு, இறந்துட்டாங்க. ஆனால் பின்புலம் என்னவாக இருக்கும்? யாராவது செய்வனையாக இருக்கலாம், ஏதோ கண்டிஸ்டிகளாக இருக்கலாம், இல்லை நேரம் சரியாமல் இருக்கலாம், பல விஷயங்கள் உண்டு. அதனால் இதை கவனித்து பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதா அது சாதாரணமாக விடக்கூடாது. அது என்னென்னு பார்த்து சரியாக கவனிக்கணும்.